கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இப்பொழுது புனித தோமையர் மலையில் உள்ள தாய் மார்கரெட் அவரிடம் வந்திருக்கிறோம். இவர்கள் இறை அனுபவத்தில் மிகுந்தவர்கள், கடவுளுக்காக வாழ்கிறவர்கள். இவர்களிடத்தில் இறை அனுபவத்தை பற்றி நாம் கேட்போம். தாய், நீங்கள் உங்கள்கிட்ட கடவுள் அனுபவம் அப்படின்னா நீங்கள் என்ன அனுபவம் பெற்றிருக்கீங்க, அதை சொன்னீங்கன்னா எங்களுக்கு நல்லாயிருக்கும். ஆண்டவர் ரொம்ப அன்பானவர். அவருடைய அன்பிற்கு நம்ம தகுதி படைத்தவர்களாக நான் ரொம்ப சிந்தித்து நான் செயல்படுவது உண்டு. ஆனால் அவருக்கு புறம்பாக சில நேரங்களில் நம்ம தவறிட்டாலும் அதை மறுபடியும் அவர்கிட்ட வந்து சேர்னால்தான் தான் ஒரு நோக்கத்தோடு மன்னிப்பு கேட்டு அவர்கிட்ட மறுபடியும் வந்து அவரை பாதத்தை பற்றி கொள்வது என்னுடைய அனுபவமாக இருக்குது. அவரை ருசித்து கொண்டே இருக்கிறேன். நான் அவருடைய கிருபையினால்தான் காலங்களை அவர் எனக்கு கூட்டிக் கொண்டே போய்கொண்டே இருக்கிறார். ஆண்டவர் அவர் ரொம்ப மிகவும் நல்லவர், அருமையானவர், அன்பு நிறைந்தவர், எல்லாரையும் நேசிக்கிறார். அவர் கடவுள் யாரையும் புறம்பே தள்ளுவதில்லை. பாவங்களைத்தான் அவர் வெறுக்கிறாரே தவிர பாவிகளே அல்ல. ஆனால் மறுபடியும் காலம் தாழ்த்தி கொண்டே இருக்கிறார். பாவி மனம் திரும்பி தன்னிடத்தில் வருவான் என்ற ஒரு வாஞ்சியோடு அவர் காத்து கொண்டிருக்கிறார். எல்லாரும் ஒன்று சேரணும், இறையாட்சி கட்டி எழுப்பணும், அவருடைய நாமம் மகிமை அடையணும். அதுக்காக தான் ஆண்டவர் நம்மளை காத்து கொண்டு வழி நடத்தி கொண்டிருக்கிறார். இப்போ எல்லா மக்களையும் நீங்கள் இந்த கடவுள் அனுபவத்துக்கு வரணும் தான் ஆசையோடு ஜெபித்து எல்லாருக்காகவும் ஜெபிக்கிறீங்க. மிக்க நன்றி தாயி. கடவுள் அனுபவத்தை நீங்கள் பெற்றிருக்கீங்க. கடவுள் நிச்சயம் உங்களை ஆஸ்வதிக்கிறார். இந்த அனுபவத்தால் எங்களையும் ஆஸ்வதிக்க நாங்கள் மன்றாடுகிறோம். நன்றி அம்மா. உங்களுக்கு இப்பொழுது 81வது வயது தொடங்க போகுது. 81 வயது வரை ஆண்டவர் இதுவரை உங்களை காத்திருக்கிறார். நன்றி. பிள்ளைகள்லாம் எனக்கு பிள்ளை இல்லை என்றாலும் என்னோட பிள்ளைகள்லாம் குருமார்கள் தான். ஓகே, வெரி குட். நான் ரொம்ப அன்பா நேசிக்கிறேன். அவர்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். நன்றி அம்மா. அவருடைய ராஜ்யம் கடைசி வரை அவர்தான் கிறிஸ்தோதயமாக இந்தியா மாறணும். ஆமென். God bless you.